வெறுப்பு அரசியல் அங்கிங்கனாதபடி எங்கும் இன்றைக்கு விதைக்கப்பட்டு வருகிறது. மொழியின் பெயராலும் வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகிறது. சாதியின் பெயரால் இந்த மண்ணில் வெறுப்பு அரசியல் காலம் காலமாக விதைக்கப்பட்டு அது நிலைத்து கிடக்கிறது, கெட்டித்தட்டி இறுகி போய் கிடக்கிறது. மதத்தின் பெயரால் இப்போது இந்திய மண்ணில் பெருமளவிலே வளர்த்தெடுக்கப்படுகிறது. ஆக இந்த வெறுப்பு எங்கே போய் முடியும்? ஈழ இனக்கொலை இன்றைக்கு பாலஸ்தீன இனக்கொலை என்று ஒரு இனத்தின் மீதான வெறுப்பாக விஸ்வரூபம் எடுக்கிறது. அது இனக்கொலையில் போய் முடிகிறது. உலகம் முழுவதும் இப்படி மனித குலம் வெறுப்பின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் யுத்தம் செய்து கொண்ட வரலாறு தான் இந்த பூமி முழுவதும் பரவி கிடக்கிறது. அவர் முன்னுரையிலேயே எழுதுகிறார், யுத்தம் எவ்வளவு கொடுமையானது. பல்லாயிரம் வருடங்களாக இந்த பூமியின் காதுகள் இந்த கவிதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. பல்லாயிரம் வருடங்களாக இந்த பூமியின் தோளில் கவிதைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. வரலாற்று தொடர்ச்சியில் நிற்கப் போகிறோமா இல்லை விலகப் போகிறோமா என்பதைத்தான் நாம் முடிவு செய்ய வேண்டும். இந்த கவிதைகள் என்று சொல்லுவது யுத்தம் வேண்டாம் என்கிற கவிதைகள் இந்த பூமியின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த பூமியின் தோளில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன.